எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 30th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆபரேஷன் ஜல் ரஹத் எந்த மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. PM வித்யாலட்சுமி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. PM சேது திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இளைஞர்களின் திறன் மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துதல். ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஹான்லேல அமைந்திருக்கு. லடாக்ல உள்ள ஹான்லேல. நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களையும் இணைக்கும் அமைப்பு எது? ஆன்சர் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு. தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது? ஆன்சர் வந்தே மாதரம். இந்தியா AA திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்த மசோதாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 129வது சட்ட திருத்த மசோதா. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் குல்வீர் சிங் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 31st ஜூலை டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரத்திலிருந்து பார்க்க போறோம். ஏற்கனவே ஈகை அதிகாரம் பார்த்திருப்போம். அதுல ஏதாவது ஒரு திருக்குறளை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான ஒரு டாஸ்க். கமெண்ட் பண்ணிடணும். அதோட மீனிங்கும் நீங்க போட்டாலும் போடலாம். சரி, இப்போ நம்ம திருக்குறள் பார்க்கலாம். பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்திலிருந்து கவனிங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல். இப்ப அறனறிந்து அப்படின்னா என்னன்னா, அறத்தை அறிந்த, எது நன்மை எது தீமை எது அறவழி அப்படிங்கிற அதை தெரிஞ்சிருக்கக்கூடிய மூத்த அறிவுடையார். மூத்த அறிவுடையார்னா வயதுலையும் சரி அனுபவத்திலையும் சரி அறிவுலையும் சரி மூத்த அறிவுடையாரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேண்மையை நம்ம திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. கேண்மைனா என்ன? நட்பு. ஸோ மூத்த அறிவுடையாருடைய நட்பை நம்ம அவங்கள்ட்ட எப்படி பழகணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்களுடைய திறமை அறிஞ்சு எப்படி பழகணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நம்ம அவங்கள நாடி நம்ம அவங்க கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியாவின் முதல் பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர்ல தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ரினியூபிள் எனர்ஜிக்கு மாறணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்று பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீமை நம்ம செயல்படுத்துறோம். இப்போ இதுல பெண்களையும் நம்ம எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற வகையில பெண்கள் இந்த சோலார் பேனல்ஸ் சம்பந்தமான தொழில் முனைவு பண்றாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அல்லது அதை பராமரிக்கிறதுக்கான வேலைகள் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ற வகையில தான் த்வீப்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர்ல. ஸோ இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பெண்கள் தலைமையில, அதாவது பெண்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில ஈடுபட்டு ஒரு தொழிலை தொடங்குறது, இல்லைன்னா பராமரிப்பு சேவைகளை வழங்குறது. இதன் மூலமா ரூரலோட இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர்ல. அந்த ஸ்கீமோட நேம் தான் த்வீப்தி. த்வீப்தி அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு உமன் எம்பவர்மெண்ட் ஆன் எனர்ஜி அண்ட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதா இதோட ஃபில் ஃபார்ம். ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய டார்கெட் என்ன, பெண்களை லட்சாதிபதிகளா மாற்றணும்னு சொல்லிட்டு லக்பதி திதிங்கிற ஸ்கீம் இருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டார்கெட் இருக்கு, கார்பன் எமிஷனை குறைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு நம்ம பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா அந்த ஸ்கீம், அதாவது வீட்டு கூரைகள்ல 1 கோடி வீட்டு கூரைகள்ல சோலார் பேனல்ஸ் பொருத்துவதற்கான திட்டமானது செயல்பட்டுட்டு வரும். ஸோ இதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற வகையில பெண்களை நம்ம தொழில் முனைவோர் ஆக்குற வகையில த்வீப்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை சத்தீஸ்கர்ல ஸ்டார்ட் பண்றாங்க.
ஸோ ரினியூவபிள் எனர்ஜிலையும் பெண்களுடைய பங்களிப்பை இப்போ கொண்டு வராங்க. ஏற்கனவே ஃபார்மிங், அதாவது விவசாயத்தில் பெண்களுக்கு வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய சட்டமானது கொண்டு வந்திருப்பாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்துருப்போம். பெண் விவசாயிகள் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதையும் பார்த்துருப்போம். அந்த வரிசையில இப்போ சோலார் பவர், அதாவது சூரிய ஆற்றல் தொழில் முனைவோர் திட்டமான தீப்தி திட்டமானது இப்போ சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெண்கள் தலைமையில புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொள்கையானது அந்த மாநிலத்தில் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பெண்களை வந்து சூரிய ஆற்றல் தொழில் முனைவோரா உருவாக்கணுங்கிறது தான் டார்கெட். இதுல பெண்கள், சுய உதவி குழுக்கள், கிராமப்புற சமூகங்கள் இதுல பயன்பெறுவாங்க. அடுத்த ரீசன் நியூஸ். சமீபத்துல இந்தியாவிலே வந்து முதன்முறையாக யூனிவர்சிட்டி, செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் அமைக்கப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அறிவிச்சிருப்பாங்க. பெண் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சட்டம்ங்கிறத இயற்றியிருக்காங்க மகாராஷ்டிரா. அடுத்து ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காக தாய் சேய் வசதி, அதாவது வாகன வசதி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 500 தாய் சேய் வாகனங்களானது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் தல்வர் மச்சுவாரா சம்மான் நிதி ஹிமாச்சல பிரதேசத்துல ஃபிஷர்மேனுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3500 ரூபாய் அவங்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற வகையில. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு தான் இந்த அடல் புஜல் திட்டம்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல நேம்லே பாருங்க, அடல்னு இருக்கா. அடல்னா யாரு? அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 95வது பிறந்த நாளான டிசம்பர் 2019ஆம் ஆண்டு தான் அடல் புஜல் யோஜனாங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது மக்களுடைய அதாவது மக்களுடைய பங்களிப்போட நிலத்தடி நீரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான கட்டமைப்புகளை நிறுவனம். இப்போ விவசாயிகளா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொட்டு நீர் பாசனத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறோம். 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தான் இந்த அடல் புஜல் யோஜனாங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. இது எல்லா ஸ்டேட்லயும் செயல்படுத்தப்படுதானா? கிடையாது. ஒன்லி 7 ஸ்டேட்ல தான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு ஒரு பீரியடுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். இது வந்து இந்த 7 ஸ்டேட்ல உள்ள 8203 பஞ்சாயத்துகள்ல தொடங்கியிருப்பாங்க. இது இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தலை. ஒரு 7 ஸ்டேட்ல உள்ள ஒரு 8403 பஞ்சாயத்துகள்ல தான் இதை செயல்படுத்துறாங்க. இது சமூக பங்களிப்புடன் கூடிய நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான மேலாண்மைக்கான ஒரு ஸ்கீம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நஷ முக்த் பாரத் அபியான் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் நஷ முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு 100 வீக்ஸ் பிரச்சாரத்தை வந்து 100 வாரங்களுக்கான பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வைக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னா, போதைப் பொருள் பயன்பாட்டை வந்து ஒழிக்கணும், அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரம்ங்கிறது நடத்தப்படுது. இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா, இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து நடத்துறாங்க. ஸோ தேசிய அளவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த நஷ முக்த் பாரத் அப்படிங்கிற கேம்பெயின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 100 வீக்ஸுக்கு 100 வாரங்களுக்கு. இதை யார் வழி நடத்துறா அப்படின்னா, மை பாரத் தளம் தான் இதை வழி நடத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்கான அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மெயின்லி நமக்கு 2047ஆம் ஆண்டுக்குள்ள விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதம்ங்கிற இலக்கை நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த இலக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த நஷ முக்த் பாரத் அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 100 வீக்ஸ் கேம்பெயின் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். எல்னினோ என்பது டேஷ். ஆன்சர் வந்து கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் காலநிலை மாற்றம். கடல் வெப்பநிலை அப்படின்னு சொல்றதை விட பர்டிகுலரா எந்த கடல்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலையை விட அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதுதான் எல்னினோ. இதுவே சராசரி வெப்பநிலையை விட கம்மியா இருந்துச்சு வெப்பநிலை அப்படின்னா அது வந்து லானினோன்னு சொல்லுவோம். எல்னினோ வந்துச்சுன்னா காற்று வீசுற தாக்கம்ங்கிறது குறைஞ்சிரும், மழை பொழிவு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். ஸோ வறட்சி ஏற்படும், அதனால விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லானினோ அப்படின்னா நிறைய மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும்.
இப்போ இந்த வருஷம் எல்னினோ உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயுமே வந்து சூப்பர் எல்னினோ உருவாகலான்னு சொல்றாங்க. சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்னன்னா, பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கும் மேல அந்த வேறுபாடானது போகுது, சராசரி வெப்பநிலை மாற்றம் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகுது அப்படின்னா அதுதான் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ எல்னினோ அக்கர் ஆகுது அப்படின்னா அது 2 to 7 இயர்ஸ் வரைக்கும் அந்த எல்னினோ, அதாவது 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது, 2 to 7 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த எல்னினோ அப்படிங்கிறது வருது. இந்த வருஷம் வந்து எல்னினோவா இருக்கலாம், உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதை பார்க்குறோன்னா, எல்னினோவுடைய தாக்கம் குறித்து பாதிப்புகளை ஆய்வு செய்யறதுக்காக தமிழக அரசு ஒரு நிபுணர் குழுவை இப்போ அமைச்சிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தமிழகத்துடைய வருவாயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது யாருடைய தலைமையில் அமைச்சாங்க? இதே மாதிரி நீட் வினாத்தாள்கள் கசிவடையுது இல்லையா, என்டிஏ சார்பில் நடத்தக்கூடிய தேர்வுகளில் வினாத்தாள் கசிவடையுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து சீரமைக்கிறதுக்காக யாருடைய தலைமையில குழு அமைச்சாங்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, இன்டர்நேஷனல் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய வட்டி விகிதம் என்ன? ஆன்சர் 3.50 to 3.75. ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபெடரல் வங்கியுடைய வட்டி விகிதத்தை 3.50 to 3.75% அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் இல்லை, அதிகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து 2% கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2001. ஸோ 2001 தான் எத்தனால் பிளெண்டிங் பண்ணுறது, பெட்ரோலில் வந்து பிளெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நாடு முழுக்க E20 பெட்ரோல் அப்படிங்கிறது விநியோகிக்கப்படுது. E20 பெட்ரோல்னா அதில் 80% பெட்ரோலும் 20% வந்து எத்தனாலும் இருக்கும். எத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சோளம், கரும்பு இந்த மாதிரி உயிரி கழிவுகள்லேருந்து உற்பத்தி செய்கிறாங்க இந்த எத்தனால் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சோளம், கரும்புலேருந்து எத்தனால் கிடைக்கிறதுனால அந்த விவசாயிகள், அதை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் இந்த எத்தனால் பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகாது இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அப்போது முன்னாடி பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ண வாகனத்துலேருந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இப்போ அது குறைஞ்சிருக்கு. எவ்வளோ % வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னா 30% கார்பன் ரிலீஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு இப்போ எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது 2001. இதில் அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் தானே போவாங்க. அடுத்து E5 பெட்ரோல்ங்கிறது 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ E20 பெட்ரோல் மூலமாக பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன்ங்கிறது 30% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வாகனங்கள்ல இப்போ ரோடு ஆக்சிடென்ட்ங்கிறது நடக்குது இல்லையா, அதில் அதிகமாக ரோடு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு. எவ்வளோ ஆக்சிடென்ட் 2025 பதிவாயிருக்கு அப்படின்னா 5 லட்சத்துக்கும் மேலே. அதே மாதிரி உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம், அதாவது 1,83,382 பேர் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து உயிரிழக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ். 2026 காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் T47 பேரா தடகள பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் திலீப் மகடு காவிட். ஸோ இப்போ நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டியில பாத்தீங்கன்னா பேரா தடகள பிரிவில் ஆடவருக்கான 100 மீட்டர் T47 பேரா தடகள பிரிவில் திலீப் மகடு காவிட் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா முகமது பாசில் என்பவர் வந்து வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு 10 மீட்டர் 8.3 வினாடிகளில் இலக்கை எட்டி. திலீப் மகடு காவிட் வந்து 10.71 வினாடிகளில் இலக்கை எட்டி தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், முரளி ஸ்ரீசங்கர், இவர் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் நீளம் தாண்டுதல்ல வந்து 8.09 மீட்டர் நீளத்திற்கு தாண்டி இவர் வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது கிளாஸ்கோல, ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோல நடக்குது. அதில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பதக்கம், தங்க பதக்கம் யார் வின் பண்ணா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கான ஒப்பந்தமானது எந்த 2 நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட உள்ளது? ஸோ இப்போ 6th ஜெனரேஷனை சேர்ந்த
நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்காக இந்தியா வந்து ஒரு நாட்டோட ஒப்பந்தம் மேற்கொள்ள போறாங்க. ஸோ அது எந்த நாடு அப்படின்னா ஜெர்மனி. ஸோ ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்காக ஒரு 90,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கு. ஸோ எந்த ஒரு ரேடார்லையும் சிக்காத வகையில 6ஆம் தலைமுறையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து தயாரிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம். ஸோ அதுல வந்து 6 கப்பல்கள் இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தைசென் குரூப் மெரைன் சிஸ்டம், இது வந்து ஜெர்மனியோட நிறுவனம், பிளஸ் இந்தியாவுடைய மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தோட 2 நிறுவனமும் இந்த ஒப்பந்தமானது கையொப்பம் பண்றாங்க. அவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் தயாரிக்க போறாங்க. 6ஆம் தலைமுறை சேர்ந்த நவீன நீர்மூழ்கி கப்பல் 90,000 கோடி மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட இருக்கு. யார் கூட அப்படின்னா ஜெர்மனி கூட தான் மேற்கொள்றோம். ஸோ ரேடார்ல சிக்காது, நீண்ட நாள் வந்து நீருக்கடியிலே இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது இயங்கும் திறனோட இருக்கும், அதிவேகத்துல இது கடலுக்குள்ள செல்லும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைகிறது? ஆன்சர் சென்னையில தான் பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய யூனிவர்சிட்டி தான் இங்க அமைக்கிறாங்க. வேளச்சேரியில அமைக்கிறதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ சைன் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் 125 கோடி மதிப்பீட்டில் இங்கே தமிழகத்தில் வேளச்சேரியில் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தை அமைக்க போகிறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் அமைக்கப்படக்கூடிய முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழக வளாகம். ஸோ இந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா உலக தரவரிசையில் 77வது இடத்த பிடிச்சிருக்கு. 1911 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியை. ரீசன் நியூஸ். தமிழகத்தில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலையானது திருநெல்வேலியில் தொடங்க போகிறாங்க. தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அப்படிங்கிறது கரூர்ல அமைக்கிறதுக்கு இப்போ அடிக்கல் நாட்டிருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்கிய ரஹானே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில இந்திய ஆடவர் அணி மகளிர் அணி 2மே சாம்பியனா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 4.5 டிஎம்சி காவிரி நீரை திறக்கிறதுக்கு கர்நாடகாவிற்கு காவிரி நீர் ஆணையமானது உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டுல அதிகமான சொத்துகள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வரிசையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து டி.கே. சிவகுமார் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. ஸோ இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுக்குமே. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 5ல் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஜனவரி டு டிசம்பர் கொடுப்போம். ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்கு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்குங்க. டவுட் இருக்கு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. நஷர் முக் பாரத் அபியான் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. எல்னினோ என்பது டேஷ். ஆன்சர் கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் காலநிலை மாற்றம். ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய வட்டி விகிதம் என்ன? ஆன்சர் 3.50 to 3.75%. எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2001. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் T47 பேரா தடகள பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் திலீப் மஹடுகாவிட். நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கான ஒப்பந்தமானது எந்த 2 நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட உள்ளது? ஆன்சர் இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைகிறது? ஆன்சர் சென்னை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.